டீலிமிட்டேஷன் மசோதாவை பற்றி விவாதிக்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில பார்த்தோம்னா அனைத்து கட்சிகளோட எம்பிக்கள் கூட்டம் ஒன்றை இன்னைக்கு தாவேக அரசு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதற்கான அழைப்புதல் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளோட எம்பிக்களுக்கும் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த கூட்டத்தை அதிமுக, திமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக எல்லா கட்சிகளும் இந்த கூட்டத்துக்கு போல. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்திற்கான அழைப்புதல் ஒன்று இருக்குல்ல, இவங்க அழைச்சிருப்பாங்களே இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி இந்த அனைத்து கட்சிகளோட எம்பிகளுக்கிட்டையும் போயிட்டு இவங்க அழைப்புதல் கொடுத்துருப்பாங்களே, இந்த விதமே பார்த்தீங்கன்னா அனைவராலும் விமர்சிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இந்த கூட்டத்திற்கான அழைப்பு அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்தந்த கட்சிகளோட தலைமை கிட்ட கொடுக்காம அந்தந்த கட்சியை சார்ந்த எம்பிகளிடம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது புதிதாக ஒரு ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இது தாவேக அரசோட பிழையா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு அரசியல் காரணம் என்பது இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்கன்னா அந்தந்த கட்சியோட தலைமைக்கு தான் அதற்கான அழைப்புதல் என்பது போகும், அந்த இன்ஃபர்மேஷன் என்பது நேரடியாக தலைமைக்கு போகும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இப்ப ஸ்டாலின் அவர்கிட்ட போயிட்டு இவங்க இந்த அழைப்பை விடுக்காம திமுகவோட எம்பிக்களுக்கே நேரடியான அழைப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கட்சியோட தலைமையை நான் மதிக்க மாட்டேன், ஒரு எம்பிக்கு நான் நேரடியாக இந்த கூட்டத்துக்கு வர வைப்பேன் என்பது ஏற்கத்தக்கது அல்ல. இப்போ ஒரு எம்பி, இப்ப திமுகவை சார்ந்த ஒரு எம்பி இந்த தாவேகா கூட்டத்துக்கு வந்து அவர் விவாதத்தில் ஈடுபடுறான்னா திமுக கட்சியோட நிலைப்பாடு என்ன, அதை தான் இவர் ரெப்ரசன்ட் பண்ண போறாரு. இந்த கூட்டத்துக்கு வர அனைத்து எம்பிக்களோட நிலைப்பாடு என்பது அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு, அது அதிமுகவோ திமுகவோ பாமகவோ அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு தான் எடுத்து வைக்க போறாங்க. அப்போ அந்தந்த கட்சிகளோட தலைமைக்கு நீங்க வந்து புரோட்டோகால் படி சொல்லணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வெல் பிளான்டா நம்ம எதுக்கு புரோட்டோகால் படி போனோம், எம்பிக்களோட நம்ம இந்த பேச்சுவார்த்தையை நிறுத்திக்கலாம் சொல்லி தான் தாவேக அரசு பிளான் பண்ணியிருக்காங்க. இதற்கான வேலை என்பது நேற்றே பார்க்கப்பட்டு விட்டது. அதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சட்டமன்றத்தில் ஆதவர்ஜனா எப்படி பேசினாரு நேத்தே பார்த்தோம்னா, நாளைக்கு டிலிமிட்டேஷன் மசோதா அப்படின்ற பேச்சுவார்த்தை வரும்போது ஒன்று திமுக அரசு அதை ஆதரிக்கும், இல்லைன்னா அவங்க வந்து வெளிநடப்பு செஞ்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு ஹூக் பாயிண்ட்டை கொடுத்திருந்தாரு. அந்த சட்டமன்றத்தில் காவிரி பிரச்சனை விவசாயிகள் பத்தி அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம சிடிஆர் உள்ள வந்து என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறோம் டிலிமிட்டேஷனுக்காக, அதுல திமுக அரசு பங்கு கொள்வார்களா கேட்டு சொல்லுங்க அப்படின்றாரு. அப்ப தாவேகோட நிலைப்பாடு நேற்று என்னவா இருந்திருக்குன்னா, நாளைக்கு நம்ம இந்த கூட்டத்தை கூட்ட போறோம், அந்த கூட்டத்துக்கு திமுக வரமாட்டாங்கன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்றோம். நாளைக்கு அவங்க வரக்கூடாது, அவங்க வரலன்னா அவங்களுக்கு எதிரான ஒரு பெரிய அரசியலா இதை மாத்தலாம். ஏன்னா திமுக பொறுத்த வரையுமே இன்னைக்கு தாவேக அரசு டிலிமிட்டேஷன் வார்த்தையெல்லாம் உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த டிலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு திணிக்க முயற்சிக்கும் போது, ஒரு சதியாக கொண்டு வரும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில கட்சிகளை விட முதல் முறையாக இந்த பிரச்சனையை எடுத்து சொன்னதே திமுக தரப்புல இருந்துதான். திமுக அரசுல ஸ்டாலின் தலைமையில் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டமாக வெடிச்சது. அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டினாங்க. அன்னைக்கு தாவேக அரசுக்குமே இந்த டிலிமிட்டேஷன் மசோதாவுக்கு எதிரான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் போது முறைப்படி தாவேக அரசுக்கும் அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டது. ஆனா அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஒரு கட்சியோட தலைமையாக தமிழ்நாட்டினுடைய முதல்வராக ஒரு டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறேன்னு சொல்லி டீலிமிட்டேஷனோட மசோதாவை கொளுத்தியவர் தான் ஸ்டாலின் அவர்கள். ஸோ இந்தியா முழுக்க இதற்கான ஃபேம் என்பது திமுக வசம் இருக்கு. அப்ப டீலிமிட்டேஷனை எதிர்த்தவர்கள் இவர்கள் அப்படின்ற மாதிரி தென் மாநிலங்களுக்கான உரிமைகளுக்காக போராடியவர்கள், முக்கியமாக பாஜகவை இந்த அளவுக்கு எதிர்த்தவங்க யாருன்னா திமுகன்ற மாதிரி ஒரு ஃபேம் இருக்குல்ல, அதை உடைச்சு காட்டணும்ன்றதுதான் தாவேக அரசோட நிலைப்பாடு. நம்ம ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா அதில் திமுக வந்து பங்கு கொண்டு விட்டால் இவர்களை டீலிமிட்டேஷனுக்கு எதிரானவர்கள் சொல்லி இவங்களால காட்ட முடியாது. அதனால இவங்க நம்ம கூப்பிடணும், அதே சமயத்துல இவங்க வரவும் கூடாதுன்றது தான் இவங்களோட நிலைப்பாடா இருந்துச்சு. சரி, திமுக போல ஓகே பல காரணங்கள் சொல்றீங்க, பாமகவும் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்களே அது ஏன்? இப்ப மற்ற கட்சிகள் எடுத்துன்னு பாத்தீங்கன்னா இப்ப அதிமுகக்கும் தாவேகாக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அது இந்த எம்எல்ஏக்கள் அந்த பேரம் தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும். திமுக பாத்தீங்கன்னா அவங்களோட அரசியல் எதிரி. அடுத்ததா இந்த தேமுதிக பாத்தீங்கன்னா இப்ப திமுக கூட கொள்கை அறியெல்லாம் இருக்கிறாங்க, அதாவது கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு எதிர் நிலைப்பாட்டு எடுக்கிறான்னு புரிஞ்சுக்க முடியுது. பாமகவும் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்களே, ஏன்னா இப்ப சமீபத்துல வந்த பேச்சுவார்த்தைகள் அரசியல் வட்டாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து தாவேகாவும் பாமகவும் நெருக்கம் பாட்டி கொண்டிருக்கிறார்கள்ன்றதுதான் ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக்கா இருந்துச்சு. ஏன்னா இப்ப அன்புமணி அவர்கள் தலைமை செயலகம் வராருன்னா அவரை எப்படிலாம் வரவேற்று கொண்டார்கள். ஆதவர்ஜனா அவர்களும் இங்க அன்புமணி அவர்களும் பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் விளையாடுறது, இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு நெருக்கத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. அதனால இவங்களுக்குள்ள ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை போதோ அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்லாம் தொடர்ந்து ஈடுபட்டுட்டே வந்துச்சு. நான் இப்ப பாத்தீங்கன்னா பாமகவும் புறக்கணிச்சிருக்கிறாங்களே, இருக்கக்கூடிய எல்லா பிரதான கட்சிகளும்
கட்சிகளும் புறக்கணிச்சிருக்காங்களே, அப்ப எல்லாரும் என்ன விஷயத்த சொல்ல வராங்கன்றதுதான் இப்ப அடுத்த கட்ட கேள்வியா இருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளோட நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒரே கருத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ முக்கியமான தேவையான பிரச்சனை என்பது காவிரி பிரச்சனை. இன்னைக்கு நீங்க அதற்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம நேரடியாக எப்பவோ இப்ப டீலிமிட்டேஷன் மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்துருச்சு. இப்ப அதை அவங்க அமல்படுத்த போறாங்க. இதற்கான வேலைப்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கு. தென் மாநிலங்களோட ஒப்புதலை கேட்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க அவசரமாக ஒரு மீட்டிங்கை நீங்க கூட்டலாம். ஆனா இப்போ ஒன்றிய அரசு என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி இந்த மசோதாவை நிறைவேற்றும் போது இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அந்த மசோதாவை தோற்கடிச்சிருக்காங்க. நான் சில சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் போயிருக்காரு. முதல்ல திருத்தப்பட்ட அந்த டீலிமிட்டேஷன் மசோதா என்பது வரட்டும். அதை அறிமுகப்படுத்ததுக்கு அப்புறமா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுதா இல்லையா, முக்கியமா தமிழ்நாட்டினுடைய உரிமை என்பது முடக்கப்படுகிறதா, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா ஒரு மீட்டிங்கை போட்டா பரவாயில்ல. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை அவசரமாக கூட்ட வேண்டிய கட்டாயமே இல்லை. இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, காவிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. குறுவை சாகுபடி விவசாயிகள் இருந்து அனைத்து விவசாய நிலங்கள் எல்லாமே சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கு. இன்னைக்கு உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து கர்நாடகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கு. அவங்க காவிரியில அணையை கட்டியே தீர்வோம்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும் இதனால பாதிக்கப்பட போதில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடே பாதிக்கப்பட போகுது. அப்ப இதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம சம்பந்தமே நீங்க டீலிமிட்டேஷன் மசோதா கூட்டுறீங்கன்னா நாங்க எதற்காக வரணும்? அப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள், நான் எதற்கு வந்து கூட்டத்தை கூட்டணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு தான் நீங்க வரணும். நான் வானா நீங்க வரணும், இல்லை நான் வேணானா நீங்க வரக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் முதலமைச்சர் இருக்கும்போது நாங்க ஒரு சுயமரியாதையோட இருக்கோம். நாங்க எப்படி போக முடியும் அப்படின்ற நிலைப்பாடை தான் இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் எடுக்கிறாங்க. இன்னொன்று, இன்னைக்கு டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவிரி நீர் பிரச்சனையை மடை மாற்றுவதற்கான ஒரு வேலை. நேற்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நாளாவே தமிழ்நாட்டில் ஒரு புதிராகவே இருந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு பதிலை சொன்னார். என்னன்னா, நீங்க சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. வரும்போது காவிரி நீரோட தான் வருவாருன்ற பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பவே தமிழ்நாடு இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதற்காக நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்? என்ன பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க? நீங்க போகக்கூடாது, அப்படி போறது என்பது தமிழ்நாட்டிற்கான அவமானம் சொல்லி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதையும் தாண்டி இந்த பேச்சுவார்த்தைக்கு அடுத்தது யார்? சிவகுமார் அவர்கள் சொல்லி நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறீங்களா, இல்ல நீங்களே போயிட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தீங்களான்றதான் ஒரு கேள்வி. இதுவரையுமே பல கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு நேற்று தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாயை திறந்து சொல்றாரு, நான் தான் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தேன். இதன் மூலியமாக ஏதாவது ஒரு அவமானம் என்பது நேர்ந்தா அதற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்றாரு. இப்ப நம்மளோட பதில் என்னவா இருக்கும்னா, நாங்க எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக காரங்க, திமுக காரங்க, நாத்தக காரங்க, பாமக காரங்க எல்லா தொண்டர்களுக்குமே நீங்க தான் இப்ப முதலமைச்சர். நீங்க போயிட்டு ஒரு மாநிலத்தில் அசிங்கப்பட்டு வந்தீங்கன்னா அது உங்களோட நிக்காது, இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான அவமானம். அப்ப நான் போயிட்டு இந்த அவமானத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்றதன் மூலியமாக உங்களை யாரும் கொண்டாட மாட்டாங்க. இது வந்து ஒரு ஏற்கத்தக்க விஷயம் கிடையாது. முதலமைச்சர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, நான் இந்த அவமானத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்றதன் மூலியமாக நம்மளை கொண்டாடுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருப்பாரான்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடுவாங்க நீங்க நினைச்சீங்க. ஆனா இதுவே உங்களுக்கு பேக் ஃபயராக மாறிடுச்சு. அப்போ இந்த அரசை பொறுத்த வரையுமே நீங்க தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு மீட்டிங் நடத்த போறீங்கன்னா இது ஒரு அஃபிஷியலான ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். இதை நீங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளிடமோ இல்ல விவசாயிகளிடமோ நீங்க கலந்து ஆலோசித்து ஏதாவது ஒரு கூட்டத்தை நடத்துனீங்களா? இங்க இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளுமே கேட்கிறாங்க. வெறும் திமுக மட்டும் இல்ல, அதிமுக, பாமக, கம்யூனிஸ்ட், தேமுதிக எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. எதற்காக இந்த அரசு இப்போ வரையுமே பாத்தீங்கன்னா அதற்கான பதிலே கிடையாது. அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நாங்க கூட்ட மாட்டோம், அப்படி கூட்ட மாட்டோம்னா எதற்காக கூட்ட மாட்டோன்ற மாதிரி எந்த ஒரு தெளிவான பதிலுமே தாவே காசு கிட்ட இல்ல. அதுக்கு பதிலாக அவங்க கைவசம் இருக்கக்கூடிய நரேட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களும் டி.கே. சிவகுமார் அவர்களும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு பேச்சுவார்த்தையை போட்டு கொண்டுதான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாதான் டி.கே. சிவகுமார் அவர்கள் தண்ணியை திறந்து விடுவாரு, ரெண்டுமே சதிங்கிறாரு. இதை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலையே. தாவேக அரசு என்பது பிரச்சனைக்கு
ஏத்த மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை மாத்துறாங்க, அவங்கள சொல்லக்கூடிய கருத்துக்களை மாத்துறாங்க. எல்லாத்துலயுமே ஒரு முரண் என்பது இருக்கு. இப்ப காவிரி பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் சதின்னு சொல்றாங்க. இதுவே டிலிமிடேஷன் போன்ற இந்த ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய இந்த சதி திட்டங்களுக்கு எதிராக பேசும்போது டிஎம்கேவும் பாஜகவும் சதின்றாங்க, ரெண்டு பேருமே கூட்டணின்றாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்தா காங்கிரஸும் டிஎம்கேவும் கூட்டணி, அப்படி அவங்களால கேள்வி கேட்க முடியாத பிரச்சனை வந்துச்சுன்னா பிஜேபியும் டிஎம்கேயும் கூட்டணி. அப்ப இதுலயே பாத்தீங்கன்னா பல்வேறு முரண்கள் என்பது இருக்கு. அப்போ நாங்க அபிஷியலா என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ ஒன்றிய அரசை எதிர்க்க மாட்டோம், இது சட்டப்படியா எப்படி கொண்டு போகணுமோ அதை கொண்டு போக மாட்டோம், இங்க ஆலோசனையும் நடத்த மாட்டோம், எங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போவோன்ற மாதிரி தான் இந்த அரசு இருக்கிறாங்க. இறுதி வரை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டக்கூடிய முடிவு என்பது இவங்க கிட்ட இல்ல. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசுறாரு. நம்ம என்ன இதுவரை என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா இந்த கட்சியிலே ரொம்ப புலமை மிக்க ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள் தான். நல்லா பேசக்கூடிய ஒரு நபர், நன்றாக பேசுவாரு, ரொம்ப புலமை வாய்ந்த ஒரு நபர். அது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா இருக்கிறான்னு பார்த்தோம்னா அவர் சட்டமன்றத்தில் எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டீங்கன்னு கேள்விக்கு என்ன சொல்றாருன்னா, அதுதான் இங்கேயே சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் இருக்கிறோம்ல, இதே ஒரு கூட்டமா கூட்டிக்கோங்க, இதே இதுக்கு தனியார் கூட்டத்தை கூட்டணும்னு கேட்கிறாரு. இப்ப என்னன்னா இது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இது கூட தெரியலையா? நேற்று சட்டமன்றம் கூடிச்சுல, அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ற ஏதாவது ஆட்கள் உள்ள இருந்தாங்களா, இல்ல இப்போ திருமாவளவன் உள்ள இருந்தாரா? இப்படி சட்டமன்றம் என்பது ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் மட்டும்தான் சட்டமன்றத்துக்குள்ள இருப்பாங்க, அனைத்து கட்சிக்காரரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அனைத்து கட்சி கூட்டம் என்பது வெற்றி தோல்வி அது எல்லாத்தையுமே தாண்டி அனைத்து கட்சியினரும் உள்ள இருக்கணும், அதுதான் அனைத்து கட்சி கூட்டம். ஆனா ராஜமோகன் என்ன சொல்றாருன்னா இங்கேயே அனைத்து கட்சி கூட்டம் இருக்குதுல்ல, அதனால இப்படியே பேசுங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு எதுக்கு நீங்க தனியாக ஒரு டிலிமிடேஷனுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க கூட்டுறீங்க? நேத்து அனைத்து கட்சியும் இருந்தாங்களா, அப்ப நேத்து டிலிமிடேஷன் பத்தி பேச வேண்டியதானே? இப்படி தாவேக அரசை பத்தி பார்த்தோம்னா ஒரு கருத்துக்களும் முரண்பாடான விஷயங்களா இருக்கு. அந்தந்த ஸ்பாட்ல ஏதாவது கேள்விகள் ஏற்பட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திமுக மீது மடை மாற்ற வேண்டிய அந்த கட்டாயத்தை இப்ப அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதற்கான பதில சொல்ல தெரியாது. இப்படி அனைத்து கட்சி கூட்டம் தான் இப்ப எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து முன்வைக்கக்கூடிய ஒரே விஷயமா இருக்கு. இதற்காக நீங்க கர்நாடக வரையும் நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறீங்க, நம்ம எல்லாருமே அனைத்து கட்சிகளும் ஒரு மனதா பேசி ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒன்றிய அரசு கிட்ட கொடுப்போம், அதாவது சட்டப்படி சந்திப்போம், இதற்காக நீங்க பேச்சுவார்த்தைக்கு போகின்றீங்கன்ற மாதிரி இவங்க பல்வேறு கேள்விகளை கேட்டா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்களா? விவசாயிகளுக்கு அவங்க கடன் தள்ளுபடி தொடர்பான எந்த விஷயத்துக்கும் வாய் திறக்க மாட்டாங்களா? அதையும் தாண்டி காவிரி பிரச்சனை வரும்போது காங்கிரஸையும் பகச்சிக்க மாட்டாங்களா, பிஜேபியும் பகச்சிக்க மாட்டாங்களா? இல்லைன்னா நாங்க எங்களுக்காக போராடுறோம்னு சொல்லி விவசாயிகள் இறங்கினாலுமே, இல்ல விவசாயிகளுக்கு ஆதரவு தரோம்னு சொல்லி மற்ற கட்சிகள் இறங்கினாலுமே அவர்களை முடக்கக்கூடிய கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில தாவேக அரசு ஈடுபடுறாங்க. அப்ப எப்படிதான் நாங்க ஒரு கூட்டத்தை கூட்டுங்கன்னு ஒரு கோரிக்கை முன் வச்சா அதற்கு தாவேக அரசு செவி சாய்க்க மாட்டாங்க. சம்பந்தமே இல்லாம டிலிமிடேஷன் ஒரு கூட்டத்தை இவங்க கூட்டுவாங்க, அதற்கு நாங்க வரணுமா அப்படின்ற புள்ளியில தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு முக்கியமான அதாவது அதிக எம்பிகள் வசம் இருக்கக்கூடிய அதிமுக திமுக போன்ற கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தாவேக அரசு ஒன்றிய அரசு எதிர்க்க போறாங்க, இன்னைக்கு காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்டுகள் இவங்க உள்ளிட்ட அந்த கட்சியோட தான் இந்த மீட்டிங் என்பது நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி இப்போ இந்த டிலிமிடேஷன் இஷ்யூன்னு வரும்போது தாவேக கிட்ட எம்பி இல்ல, அதன் காரணமாக அவங்க பார்லிமெண்ட் போயிட்டு வாதிட போறதெல்லாம் இல்ல. எங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்ல அவசியம் இல்லைன்ற விஷயத்துல மட்டும்தான் அவங்க மும்முரம் காட்டுறாங்க. காவிரி நீர் பிரச்சனை வரும்போது நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், அதை அரசை நோக்கி கேள்வி கேட்பாங்க. இதுவே டிலிமிடேஷன் வரும்போது எம்பிகளை கேட்க போறாங்களேன்ற மாதிரி தான் இவங்க பாக்குறாங்க. ஆனா இதே மாதிரிலாம் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. ரீல்ஸ் மட்டும் போட்டு நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம்னு சொல்லலாம் அவங்களால நிர்வாகத்தை பண்ணி முடிக்க முடியாது. கண்டிப்பா ஏதோ ஒரு புள்ளியில தாவேக அரசோட நிலைப்பாடு என்ன, நாங்க காவிரி நீர்ல மேகதாது அணையை கட்டணுமா கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பா டிசிஷன் எடுத்தே ஆகணும். அதையும் தாண்டி டிலிமிடேஷன் மசோதான் வரும்போது அதை எதிர்க்கிறோமா ஆதரிக்கிறோமான்ற ஒரு புள்ளிக்கு தாவேக அரசு வரணும். இந்த மீட்டிங்லாம் நடந்து முடிஞ்சுட்டு என்னென்ன விஷயங்கள் வெளிவருது என்பதெல்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை இந்த கட்சிகள் புறக்கணித்தது குறித்து உங்க கருத்து என்னன்னு சொல்லி இந்த பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.